கேள்வி ஒன்றாக இருந்தாலும் பதில் எப்படியா இருக்கான்? ஆளுக்கு ஏற்ற மாதிரி மாறுபடும். நேரில் வந்துட்டா என்ன பண்ணிடலாம்? எல்லா கேள்வியும் கேட்டு தெளிவாக, அதுக்கு தான் சத் சங்கம். என்னுடைய நோக்கம் எல்லாம் மனிதர்கள் எல்லாம் மகிழ்ச்சியாக இருக்கணும், அவ்வளோதான். நிர்வாகத்திறனை வளர்த்துக்கொள்வது எப்படி? பொதுவாக இது ஒரு 3 வருஷம் 2 வருஷம் கோர்ஸ் படிக்கிறாங்க. மேனேஜ்மெண்ட் கோர்ஸ் அப்படிலாம் இருக்கும். நானே நிறைய புக்கெல்லாம் வாங்கி வச்சுக்கிறேன் மேனேஜ்மெண்ட்டுக்காக. மேனேஜ்மெண்ட்டுனா எப்படி ஸ்ட்ரக்சர் ஃபார்ம் பண்ணுறது, எப்படி பண்ணுறது, நிர்வாகம் எப்படி பண்ணுறது, இப்படிலாம். கடைசியாக கூட்டி கழிச்சு ஒன்றும் பார்த்தா ஒன்றுமே இல்லை. எதிராளிக்கு சுதந்திரம் கொடுக்கணும், அவ்வளோதான். ஃபஸ்ட்டு புரிஞ்சு வச்சுக்கோங்க. நிர்வாகம் அப்படின்னு நீங்கள் சொன்ன உடனே வேலை செய்கிற ஆட்களுக்கு சுதந்திரம் கொடுக்கணும். ஃபஸ்ட்டு அதான், கடைசியும் அதான். என்னடா ஆமாம். எப்படி சுதந்திரம் கொடுக்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு ஆளை கூப்பிட்டு உங்களுக்கு இது தெரியுமான்னு கேட்கணும். நீங்கள் வேலை செய்யணுன்னா ஏதோ ஒரு வேலை செய்ய போகிறீங்க. எந்த நிர்வாகம் பண்ண போகிறீங்கன்னா எந்த நிர்வாகம் பண்ண போகிறீங்க? ஒரு வீடு கட்டுற வேலை நிர்வாகம் பண்ணலாம், இல்லை ஒரு கம்பெனி கட்டித்தர வேலை நிர்வாகம் பண்ணலாம், இல்லை மிஷினரி டூல்ஸ் எல்லாம் பயன்படுத்துகிற மாதிரி ஒரு நிர்வாகம் பண்ணலாம், இல்லை பள்ளிக்கூடம் இதுங்களெல்லாம் நடத்துறது ஒரு நிர்வாகம் பண்ணலாம், மருத்துவமனை அதை சார்ந்த விஷயங்களை செய்கிறதுன்னு ஒரு நிர்வாகம் பண்ணலாம். எல்லாத்துலேயுமே நிர்வாகம் அல்லது அட்மினிஸ்ட்ரேஷன் ஒன்று இருக்கும். எந்த இடத்துல போனாலுமே. எனக்கு என்ன புரியல அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒன்றுக்கும் நிர்வாகம்னு சொல்லி புக்கை வச்சு பாடம் நடத்தி உங்களுக்கு ஒரு 3 வருஷமாக இல்லை 2 வருஷமாக பாடமாக்கி அதில் இது லோயர் டிகிரி மாஸ்டர் டிகிரி எல்லாம் சொல்லி அதுக்கு என்ன சொல்லுவானுங்களே, யூபியா யூஜி பிஜி இப்படிலாம் சொல்லி அண்டர் கிராஜுவேட்டு அல்மா போஸ்ட் கிராஜுவேட்டுலாம் சொல்லி நிறைய பாடம்லாம் நடத்தின்னு வைப்பாங்க. ஒரு 40 நாள் கோர்ஸ் நடத்துகிறேன். அதுக்கெல்லாம் வந்துட்டு பிறகு உங்களுக்கு மனம் தெளிவாச்சுன்னா தான் நிர்வாகம் பண்ண முடியும். அது ரெண்டாவது. பட் நிர்வாகம் நீங்கள் கேட்குறீங்கன்னா, நான் என்ன செய்ய போகிறேன், என்ன பண்ணுறேன்னு முதல்ல எனக்கு புரிஞ்சுருக்கணும். யார் நிர்வாகம் பண்ண போகிறாரோ அவருக்கு. அவர் சீஃப் எக்ஸிக்யூட்டிவ் ஆஃபீஸர். இப்போ என்னன்னு கேட்டிங்கன்னா, கம்பெனியை நடத்துகிறவங்க எல்லாமே நிர்வாகம் பண்ணுறவங்களாம் கிடையாது. ஒரு பணம் வச்சுக்கிறவர், ஒரு பண முதலாளி யாரோ ஒருத்தரை கூப்பிட்டு நீங்கள் இதை பண்ணி தரீங்களான்னு கேட்டால் அதெல்லாம் அவருக்கு தெரியுமான்னு பார்த்து கொடுப்பாங்க. இப்போ பள்ளிக்கூடம் நடத்த போகிறாங்கன்னு சொன்னால் பள்ளிக்கூடத்தை கல்வி சார்ந்த ஒரு படிப்பு படிச்சிருக்கணும். அவர் அதில் மாஸ்டரேட் எம்பியிலோ ஏதோ ஒன்று படிச்சிருக்கணும், டிகிரி இன்ஜினியரிங்கோ ஏதோ ஒன்று படிச்சிருக்கணும். அவரை கூப்பிட்டு அவரை சிஓ ஆக்கிட்டு இதை நிர்வாகம் பண்ணுன்னு கொடுத்துட்டு அவருக்கு ஆர்டர் பண்ணி எப்படிலாம் நம்ம பள்ளிக்கூடத்தை கட்டிக்கலாம், எத்தனை ஸ்டாண்டர்ட் வரைக்கும் வச்சுக்கலாம், எவ்வளோ மாணவர்களை சேர்க்கலாம், எவ்வளோ பள்ளி அறைகளை கட்டலாம், ஒவ்வொரு கிளாஸ் ரூமுக்கும் டீச்சர் எவ்வளோ போடலாம், சம்பளம் எப்படி நிர்வாகம் பண்ணலாம், ஃபீஸ் எவ்வளோ வாங்கலாம், மற்றதோடு எப்படி பண்ணலாம், இந்த யூனிஃபார்ம் சீருடையெல்லாம் எப்படி பண்ணலான்றதெல்லாம் சிந்திக்கிறாரு. சிந்திச்சுட்டு இதை செய்கிறதுக்கெல்லாம் ஆளுங்களை யாருன்னு பார்த்து அந்தந்த ஆளுங்களை கொடுத்துட்டு சுதந்திரமாக கொடுத்தாருன்னா நிர்வாகம் நல்லாயிருக்கும். இங்கே பிரச்சனை என்னன்னு கேட்டிங்கன்னா, நான் நிர்வாகத்தை கவனிக்கிறேன்னு சொல்லிட்டு ஒவ்வொன்றையும் போய் பார்த்துனுக்கிறது தப்பாயிடும். இந்த வாரன் பப்பெட் அப்படின்னு ஒருத்தர், அவர் ஒரு கம்பெனியோட சிஓ கிட்ட ஒரு வருஷத்தில் ஒரு முறை ஒரு லெட்டர் எதுனா பெரிய விஷயமா? ஃபோன் கிடையாது அவர் கையில், இது படிச்சுது. அப்போ நீங்கள் நிர்வாகம் பண்ணால் ஒரு ஆளையும் போய் பார்த்துன்னு இருக்கக்கூடாது. ஒரு ஆள்கிட்ட ஒரு வேலையை கொடுத்துட்டு அந்த வேலையை அவர் செய்கிற அளவுக்கு அவர் அந்த சரியான ஒரு ஆளை தேர்ந்தெடுத்து கொடுத்துருக்கணும். அதுதான் நிர்வாகத்திறன். பார்த்துன்னுக்கிறது இல்லை, போய் ஒருத்தனை வேலை செய்கிறானான்னு பார்க்கக்கூடாது. அப்படின்னா அது பேர் நிர்வாகம் கிடையாது. புரியுதா? பள்ளிக்கூடத்துக்குள்ளே நீங்கள் ஒரு ஆசிரியரை தேர்ந்தெடுக்கிறீங்கன்னா அந்த ஆசிரியர் அந்த மாணவர்களுக்கு பாடம் நடத்தக்கூடிய தகுதி உள்ளவரான்னு பார்க்கறது மட்டும்தான் அவங்க வேலை. நடத்துகிறாரா இல்லையான்னு போய் என்ன பண்ண முடியாது, பார்க்க கூடாது. புரிஞ்சிச்சு என்ன சொல்கிறேன்ட்டு? பார்க்காத அளவுக்கு வேலை செய்யணும். அப்போ யார் எந்த வேலை செய்வாங்கன்னு பார்த்து அவருக்கு அந்த வேலையை கொடுத்துறது சிறப்பு. இதுதான் திருக்குறளில் 2 வரியில் சொல்லிட்டு போயிட்டுக்கிறார். அப்போது ஒரு ஆளையும் தேர்ந்தெடுத்து யார் என்னத்துக்கு தேர்ந்தெடுக்கணுமோ அவர் என்ன. ஒரு வாட்ச்மேனை போடுறீங்கன்னா யார் வந்தாலும் ஐடி கார்டு காமிச்சிட்டு உள்ளே அனுப்புகிறவராக இருக்கணும் அவர். ஒரு வாட்ச்மேன் வேலைக்கு போடுறீங்கன்னா, ஒரு பியூன் போடுறீங்கன்னா அந்த பியூன் எந்த ஒரு லெட்டர் போட்டாலும் அது படிக்கிறாரோ இல்லையோ கவனமாக இதில் மேனேஜர் டேபிளில் வைக்கிற மாதிரி இருக்கணும். அந்த மாதிரி ஒவ்வொரு ஆளையும் நீங்கள் தேர்ந்தெடுக்கும்போது சரியாக தேர்ந்தெடுத்துட்டிங்கன்னா அவங்களுக்கு இதான் வேலைன்னு அவங்கள புரிய வச்சுட்டு அதை மட்டும் தான் நீங்கள் எதிர்பார்த்தீங்கன்னா நீங்கள் நிர்வாகத்திறன் உள்ள மனிதர். இப்போ நிர்வாகத்திறன் பண்ணணுன்னா யாருக்கு என்ன வேலை தெரியும்னு கேட்கணும், அந்த வேலையை அவர் சரியாக செய்ய வரான்னு கேட்கணும், அதுக்கான கூலியை நீங்கள் நிர்ணயிக்கணும், அந்த கூலி கொடுக்குற தகுதி உங்களுக்கு இருக்கணும், அந்த வேலையை செய்கிற தகுதி அவருக்கு இருக்கணும், வேலை செய்கிற தகுதி இல்லைன்னா ஒரு வேலை நீக்கம் செய்கிறதுக்கான தகுதியும் உங்களுக்கு இருக்கணும். அதை விட்டு டெய்லியும் போய் வேலை செய்கிறாரான்னு பார்த்துக்கிட்டீங்கன்னு வச்சுங்க, நல்லா இருக்காது. ஒரு விதையை நெல்லை விதையை ஊனிட்டு கம்முன்னு மூடி வச்சுட்டு வந்தால் முளைச்சி வர மாதிரி ஒரு ஆள்கிட்ட ஒரு வேலையை கொடுத்துட்டா அந்த வேலையை அவர் பரிபூர்ணமாக செய்யணும். அந்தளவுக்கு நீங்கள் ஒத்துக்கணும். இன்கேஸ் அவரை நீங்கள் எப்போனா கவனிக்கிறீங்க, முன்னாடி அவர் எதனா தப்பாக நடக்கிறாருன்னா நீங்கள் அவருக்கு சொல்லிக் கொடுக்கணும். புரியுதாண்ணா சொல்கிறேன்ட்டு? ஆனால் இனி நிர்வாகன்ற பேரில் டெய்லியும் கூப்பிட்டு காலைல ஒரு மீட்டிங்கு, சாயந்தரம் ஒரு மீட்டிங்கு, 6 மணிக்கு திட்டி அனுப்புறது அப்படின்னு பேப்பர் போட்டு ஓடுருவான்.
இன்னும் அப்படியும் இல்லைன்னா நீ செய்கிற சாஃப்ட்வேரையே போயிட்டு கம்பெனி எந்த கம்பெனி நீ ஆர்டர் எடுத்தியோ போய் அங்கே போய் அந்த ஆர்டர் எடுத்து வந்து அவன் செஞ்சுன்னு இருப்பான். போட்டியாளர்கள் உங்களுக்கு வளர்ந்துன்னே இருப்பாங்க. நிறைய சாஃப்ட்வேர் சொல்யூஷன்லாம் எப்படின்னாக்கா போவான், வேலை செய்வான், அங்கே அங்கே இருக்கிறவனை மதிக்க மாட்டாங்க, அவன் தனியாக போயிடுவான், இன்னொரு கம்பெனி ஆரம்பிச்சிடுவான். புரியுதுங்களா? லேத்து எல்லாமே தான். நீங்கள் சரியாகவும் எல்லாவும் ஆர்டர் எடுத்து கரெக்டாகவும் பர்ஃபெக்டாகவும் ஆர்டர் கொடுக்குறீங்கன்னா நீங்கள் லேத்து மிஷினை வாங்கினே இருப்பீங்க இன்னும் கூட. ஏன்? உங்களுக்கு ஆர்டர் வந்துன்னே இருக்கும். இந்த மனுஷங்கிட்ட கொடுத்தா டூலுக்கு இந்த ஐட்டம் கொடுத்தா உடனே எனக்கு டெலிவரி ஆகிடும் அப்படின்ட்டு சொல்கிறதும் சொன்னபடி செய்கிறதும் நிர்வாகத்துக்கு அழகு. சொல்கிறதும் சொன்னபடி செய்கிறதும் நிர்வாகத்துக்கு அழகு. அப்போ நிர்வாகத்திறனை வளர்த்துக்கணும் அப்படின்னா நான் என்ன நிர்வாகம் பண்ண முதல்ல கற்றுக்கணும். வித்தியாரில் அப்புறமா நிர்வாகம் பண்ணலாம். யார் நிர்வாகம் பண்ண கற்றுக்குனா? நான் என்ன நிர்வாகம் கற்றணும். நேரத்தை ஒழுக்கமாக செய்யணும். என்னுடைய நேரத்தை இந்த மாதிரி எல்லாத்தையும் கரெக்டாக செஞ்சிங்கன்னா எந்த நிர்வாகமும் பண்ணலாம். நிர்வாகத்திறனும் வளர்ந்துடும். போய் என்ன பண்ண முடியாது? அப்பப்பா கேட்கக்கூடாது. ஒரு வேலை செய்கிற ஒரு பின்னாடி போய் நின்று வேலை வாங்கக்கூடாது. அது நிர்வாகத்துக்கு அழகு இல்லை. புரியுதா எப்படி சொல்கிறேன்ட்டு? எது வந்தாலும் நீங்கள் அதை அப்போ நான் உள்ளுக்குள்ளே நீங்கள் போய் கட்டாயமாக கேட்கணுன்னா அப்போ நீங்கள் வந்து ஸ்பெசிஃபைட் பண்ணணும், தனிமைப்படுத்தணும். எந்த நிர்வாகத்தை பண்ணுறது அப்படின்ட்டு. முதல்ல சுய நிர்வாகம், அப்புறமா நீங்கள் எதை வேணால் நிர்வாகம் பண்ணலாம். ஸோ நிர்வாகம் பண்ணணுன்னா ஒழுக்கம் நமக்கு எல்லாம் இருக்கணும். ஒழுக்கம்னா நீங்கள் சொல்கிறது சாராயம் குடிக்கூட அதெல்லாம் கிடையாது. கறி சாப்பிட்றது, மீன் சாப்பிட்றது, முட்டை சாப்பிட்றது அதெல்லாம் கிடையாது. ஒழுக்கம்னா நான் டைமுக்கு எழுந்துக்கிறது, ஒழுக்கமாக இருக்கிறது, பக்தியோடு இருக்கிறது, ஒரு செயல் செஞ்சேன்னா அது 4 பேருக்கு பயனுள்ளதான்னு பார்த்து செய்கிறது, இதனால் இந்த உலகத்துக்கோ அல்லது மக்களுக்கோ என்ன நன்மைன்னு பார்க்குறது, இதெல்லாம் அவசியம். அந்த மாதிரி ஒரு கருவியை தான் செய்யணும். புரியுதுங்களா என்ன சொல்கிறேன்ட்டு? அப்போ நிர்வாகத்தை நீங்கள் உட்காந்து நீங்கள் என்ன பண்ணணுன்றதை பார்த்து உங்களுக்கு என்ன தெரியும், என்ன தெரியாத ஏரியாவுக்கு யாரை போடலான்னு பார்க்கணும். உதாரணத்துக்கு இப்போ நான் வந்து பேச்சாளர் இது மாதிரி பேசுகிற ஆன்மீக சொற்பொழிவு பண்ணினுக்கிறேன், முடியாது, என்னால் ஆங்கிலத்தில் பேச முடியாதுன்னா ஒரு ஆளை என்ன பண்ணலாம், நான் அப்பாயிண்ட் பண்ணி உட்கார வச்சு என்ன பண்ணலாம், ஆங்கிலத்தில் பேச சொல்லலாம், ஹிந்தியில் பேச சொல்லலாம். எந்த மொழி கூட்டத்துக்கும் போய் என்ன பண்ணலாம், நான் பேசலாம். நான் கற்றுக்கணுன்னு அவசியம் இல்லை. நிர்வாகம் பண்ணுறது எல்லாம் எனக்கு தெரியணும்னு அவசியம் இல்லை. தெரிஞ்சவங்களை போட்டு விட்டுணும், அவ்வளோதான். டைப் பண்ண தெரியணும்னு அவசியம் இல்லை. டைப்பிஸ்ட்டை வச்சுக்கணும். புரியுதுங்களா என்ன சொல்கிறேன்ட்டு? எனக்கு தெரியணும்னு அவசியம் இல்லை. ஆனால் தெரிஞ்சவங்களை போகிறது அவசியம். புரியுதுங்களா எப்படி சொல்கிறேன்ட்டு? அதுதான் நிர்வாகம். எனக்கு எது தெரியாதுன்னு ஒத்துக்கணும், எது தெரியணும் தெரிஞ்சுக்கணும். நல்லா இருங்க, சிறப்பாக இருங்க, கொண்டாட்டமாக இருங்க. உங்களை நீங்கள் மதிப்பு மிகுந்தவராக மாற்றுறது உங்கள் கையில் தான் இருக்குது. நல்லா இருங்க. நான் ஒரு வாய்ப்பு, என்னை பயன்படுத்திக்கலாம். நல்லது.